சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிக்க நான் உங்கள் அன்பு ஜோதிடர் டாக்டர் குரு நாகராஜன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த ஆவணி மாதத்தோட ஜோதிட பலன்கள் பார்க்க போறோம். மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாசம் எப்படி இருக்கும்? இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாசம் மிகச்சிறந்த நல்ல மாசமாக இருக்கிறது. இந்த மேசம்னாலே செவ்வாயோட காரகத்துவம் உள்ளது. கொஞ்சம் சுறுசுறுப்பானவங்க இவங்க தான். அதே சமயம் அவசரமா முடிவெடுக்கக்கூடியவங்க இவங்க தான். நுனிப்புள் மேயறவங்கன்னு சொல்லுவாங்க. தடப்படன்னு செஞ்சிருவாங்க. நண்பர்களுக்காக எதையும் துணிச்சு செய்யக்கூடிய நபர்கள் இவங்க தான். இவர்களுக்கு இந்த மாசத்துல தனது சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மை இறக்கக்கூடிய இந்த மாசமாக இருக்குது. அவர்கள் மூலம் உங்களுக்கு பெருமை சேரக்கூடிய மாசமாகவும் இருக்குது. அவர்கள் சம்பந்தமாக ஏதாவது முயற்சி எடுத்தால் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ வெளிநாட்டுக்காகவோ அவர்களுக்காக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அது சக்சஸ் ஆகும். ஆனாலும் அவங்க நம்ம முயற்சியை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம ஒரு எதிரி மாதிரி தான் பார்க்கக்கூடிய சூழலும் உண்டு இந்த காலத்துல. அதே சமயம் இந்த மாசத்தை பொறுத்த மட்டும் உங்களோட குழந்தைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மையான மாசம் இது. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, உங்க குழந்தைங்க இந்த மாசத்துல பட்டம் வாங்கக்கூடியது. ஒருவேளை கல்லூரியில பட்டம் கொடுக்குறாங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு அது மூலம் பட்டம் வாங்கி முதல் மார்க் வாங்கி அது உங்களுக்கு பெருமைப்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும். இது உங்களோட மாமன் வகையற மூலமாக ஏதாவது இதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சீர் சனத்தி இதெல்லாம் வராம இருந்துச்சுன்னா இப்ப இந்த மாசத்துல வரக்கூடிய மாசமாக இருக்கு. ஒரு உங்க வீட்டுல திருவிழா வச்சீங்க அப்படின்னா, ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சீங்கன்னா உங்க மாமனார்லாம் வந்து உங்களுக்கு நல்லது செய்வாங்க. அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா, உங்கள் தகப்பனார் மூலமாகவும் உங்கள் தாயை பெற்ற அந்த தகப்பனார்கள், அதாவது தாத்தா பாட்டி இவர்கள் மூலமாகவும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். தாய் வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் உண்டு, இந்த மாசம் உண்டு. உங்க தகப்பனாரோ மனசு மாறி சில சமயம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய காலமாக இருக்கு. இதற்கு முன்னாடி உங்க கூட கொஞ்சம் பிரச்சனையில இருந்தாங்க. ஏன்னா போன ஆடி மாசம்லாம் அவங்க உங்க கூட நல்ல நிலைமையில இல்லை, இப்ப நல்லா இருக்காங்க. இந்த ஆவணி மாசம் எல்லாம் உங்களுக்கு உங்க தகப்பனார் மூலமாக நன்மை ஏற்படக்கூடிய நல்ல முக்கியமான மாசமாக இருக்குது. இந்த ஆவணி மாசத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேசராசிக்காரங்களுக்கு உங்களோட மனைவி மூலமாக நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது. அவர்களுக்கு இந்த காலத்துல சில சமயம் சின்ன நோய்வாய்ப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதர்வைஸ் அவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல், இந்த மாதிரி கோபம் இது மாதிரிலாம் வரக்கூடிய இந்த காலத்துல இருக்காங்க. அப்போ அவங்கள கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கோங்க. அப்ப அனுசரிச்சு போவதன் மூலமாக உங்க மனைவி மூலமாக உங்களுக்கு நன்மையான பலன் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்லாத பட்சத்துல அதிகபட்ச சண்டை சச்சரவுகளே உண்டு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த காலத்துல உங்க மனைவியா அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும் இந்த அளவு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மாசம் அனுப்பிச்சு விடுங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமாக பாத்தீங்க அப்படின்னா, இந்த மேசராசிக்காரங்களுக்கு உங்களோட தாயார் மூலமாக கிடைக்கக்கூடிய அன்பு அரவணைப்பு இதெல்லாம் இந்த மாசம் கிடைக்கும். அவங்க கிட்ட ஏதாவது செட்டில்மெண்ட்ஸ் ஆக வேண்டி இருந்துச்சு அப்படின்னா அது இந்த மாசத்துல செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய அதிக வாய்ப்பு உண்டு. அதே சமயத்துல இந்த மேசராசிக்காரங்களுக்கு தகப்பன் வழியில் இருக்கக்கூடிய தாய், அதாவது தாத்தா பாட்டி இவர்களோட அன்பும் உண்டு. அவர்கள் மூலம் உங்களுக்கு லாபமும் ஏற்படக்கூடிய அதிக வாய்ப்பு உண்டு. சொத்து சுகம் இதுல பிரிக்கிறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த மாசம் தீரும். ஸோ ஆவணி மாசம் அவங்கள்ட்ட போய் உட்காந்து பேசுங்க, இந்த தீர்வுகள்லாம் நல்லபடியா கிடைக்கும். அட் த சேம் டைம் பழைய வீடு பழைய பொருட்கள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதை ரெனிவேஷன் பண்ணிக்கலாம். அதாவது காரு இதெல்லாம் இருக்குன்னா அதை ரெனிவேட் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னா கொஞ்ச நாள் கேரேஜில் கிடக்குன்னா இந்த மாசம் போய் பண்ணுங்க, அது சரியாகும். பழைய வீடை ரெனிவேட் பண்ணக்கூடிய நேரம்லாம் உண்டு. பண்ணி உங்களோட வாழ்க்கையில சக்சஸ் பண்ணிக்கோங்க. இது மேசராசி நேயர்களுக்கான ஒரு பலன்.